ஃபஸ்ட்டு பெசரட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை பயிறு முழு பயிராக இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு 4 hours கிட்ட முன்னாடி ஊற வச்சுக்கணும். இப்போ 1 கப்பு பச்சை பயிருக்கு நான் 1/2 கப் வந்து அரிசி எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல க்ளீன் வாட்டரில் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 to 5 hours வந்து இது ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. 4 to 5 hours கண்டிப்பாக ஊறணும். நெக்ஸ்ட்டு ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா மலர்ந்து ஊறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி இருக்கணும். ஊறினதுக்கப்புறம் இந்த அரிசி, பருப்பு, பாசிப்பயிறு இது ரெண்டும் இருக்கு இல்லையா, அது கூடவே ஒரு 1 இன்ச்சு ஜிஞ்சர், ஒரு 3 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ரீன் கலராக இருக்கும். அதுக்கு க்ரீன் காரம் வந்து இந்த க்ரீனிஷ் மட்டும்தான், க்ரீன் சில்லி மட்டும்தான். ஸோ உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளோவிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்படியே தோசை ஊற்றிடலாம். இது வந்து புளிக்க வைக்கணும்ல அவசியம் இல்லை. நல்லா மெலிசாக கிறிஸ்பியாக கூட நீங்கள் ஊற்றலாம். நல்லா தோசை இந்த மாதிரி நல்லா வாட்டிக்கோங்க. நல்லா சுற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா தோசை வார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட பெசரட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா மொறுன்னு ரெட்டிஷாக ப்ரௌனிஷாக வரணும். ஓரெல்லாம் அந்த அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட தேவையே இல்லை. நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ இல்லை இட்லி பொடி தோசை கூட வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக உள்ளவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு 2 சாப்பிட்டாலே வந்து ரொம்ப வயிறு ஃபுல்லாயிரும். பேபிஸ்க்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்மளோட சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.